மார்க்க அறிவையும் அதன்படி செயல்படுவதையும் தடுக்கக்கூடிய தடைகள் என்னென்ன, அதை நம்மை விட்டு எப்படி அகற்றுவது? இன்னைக்கு பலரும் இல்மை கற்றுக்கொள்வதிலும் அதை செயல்படுத்துவதிலும் அவங்களுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை கவனிப்பதை இல்லை, கண்டுகொள்வதில்லை, பொருட்படுத்துவதே இல்லை. இதன் காரணமாக அதை அகற்றாமல் அந்த தடங்கல்கள் முட்டுக்கட்டைகளை அழிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். இதன் முதலாவது விஷயம் கவனம் செலுத்த வேண்டியது, உங்களுடைய அலுவலக பணிகள், வேலைகள், இன்னும் தொழில், இந்த விஷயங்களில் நீங்கள் காட்டக்கூடிய ஈடுபாடு இந்த உலக வாழ்க்கையில் உங்களின் நோக்கம் என்ன என்பதில் உங்களுக்கு மறதியை ஏற்படுத்தக்கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கிறான்? நம்முடைய நோக்கம் என்ன என்பதிலே மறதியை ஏற்படுத்தும் அளவுக்கு உங்களுடைய வேலைகளோ தொழிலோ சம்பாத்தியமோ இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஏன் நம்மை படைத்திருக்கிறான்? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தௌஹீதை நம்முடைய வாழ்க்கையில் ஈமானில் நிலைப்படுத்தி உறுதிப்படுத்த வேண்டும். இந்த நோக்கத்திற்காக தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். இதை தவிர வேறு நோக்கமே இல்லை. இதை யாரும் மறக்கவே கூடாது, இதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. ஆக இபாதா தான் படைப்பின் நோக்கம், தௌஹீத் படைப்பின் நோக்கம். நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், பேச்சுக்கள் எல்லாமே தௌஹீதின் அடிப்படையில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் நோக்கத்திற்காக ஆக்க வேண்டும். இதுதான் படைப்பின் நோக்கம் என்னும்போது இந்த நோக்கத்தை மறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய தொழில், நம்முடைய ஆபீஸ் வேலைகள், இதில் நம்மை பரபரப்பாக முழுக்க நம்மை மூழ்கடிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சூரா அத்-தாரியாத் 51வது சூராவுடைய 56வது ஆயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு முஸ்லிம் தனக்கும் தன் குடும்பத்தவருக்கும் அவசியம் தேவையான வருவாய் எவ்வளவோ அந்த அளவுக்கு அதை சம்பாதிக்கிற அளவு வேலை செய்வதுதான் முக்கியம். இதுதான் அவருக்கு கடமை. ஏன் அவருக்கு வேண்டும்? அவர் யாசகம் கேட்கக்கூடாது, தனக்கு தேவையானதை அவர் சம்பாதிக்கணும். அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தார், அவரை சார்ந்திருக்கக்கூடிய தாய், தந்தை, பிள்ளைகள், மனைவிகள், இவர்களுக்கு தேவையானது அவர் சம்பாதிக்க வேண்டும். இந்த தேவையான அளவுக்கு சம்பாதிப்பதுதான் ஒரு முஸ்லிமுக்கு கடமை. ஏனென்றால் செல்வத்தை அதிகம் பெறுவதற்காக வேலை நேரத்தை ஒருத்தர் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேலை நேரத்தை அதிகமாக்கி கொண்டே போவது இருக்குது. இது அவருடைய இஸ்லாமிய கல்வி தேடல், இல்மை தேடுவது, அதை கற்றுக்கொள்வது, அதை அமல் செய்வது, அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, தாவாவில் ஈடுபடுவது, இதில் எல்லாத்திலும் பாதிப்பை, பிரச்சனையை கொண்டு வந்து விடும். ஷேக் சொல்றாங்க, உங்க தேவையான அளவுக்கு நீங்க சம்பாதித்தால் நீங்க எல்லாத்திலையும் ஒரு சமநிலை கடைபிடிக்க முடியும். ஏன்னா உங்கள் தேவைக்கு கிடைத்து விட்டது. மீதி இருக்கிற நேரத்தை நீங்க சம்பாத்தியத்துக்கு திரும்ப முதலீடு அந்த நேரத்தை போடாம உங்க இல்மை தேடவும், நீங்க அமல் செய்யவும், நீங்க தாவாவுக்கும், அதாவது அல் இல்மு அல் அமல் அத் தாவா, இந்த மூன்றுக்கும் நீங்க அதற்கான நேரத்தை முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமையை அதற்கு ஒதுக்கி கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம் செல்வத்தை சேகரிக்கணுங்கிறதுக்காக அதுலேயே முழு மூச்சை போடுறீங்களோ, அந்த நேரத்தை அதிகமாக்கி கொண்டே போறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். இதனால் ஒரு முஸ்லிமுடைய அகீதா, கொள்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்டங்கள், ஃபிக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய வாழ்க்கை ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பண்புகள் சார்ந்த விஷயங்கள், அவருடைய கடமைகள், அவர் தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டிய கடமைகளாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கட்டும், தன்னுடைய இரத்த உறவுகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கட்டும், எல்லா கடமைகளும் மார்க்க விஷயங்கள் அத்தனையிலும் அவருடைய பிரச்சனை என்ன ஆகும்ட்டா, அவர் அந்த கூடுதல் நேரத்தை அதிகமாக செல்வத்திற்காகவே கொடுக்கறனால நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திடுவார். அப்போ அவருடைய கொள்கைகளை கெடுத்துக்கொள்வார், அவருடைய வாழ்க்கை மசாயில்கள் ஃபிக்கு வாழ்க்கை அதில் கெடுத்துக்கொள்வார், அவருடைய கடமைகளை நாசமாக்குவார். இன்னும் மார்க்க காரியங்களை அதிகமான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அறியாமல் இருப்பார். தேவை இருக்கும், ஆனால் அவர் அதற்கான கூடுதல் நேரம் கொடுக்கல. ஏன்னா அவர் அறியவே இல்லை, அவர் எய்மை இல்லாமல் இருக்கிறார். அவர் எப்படி அமல் செய்வார்? அமலை செய்ய முடியாது. அவர் அமல் செய்வதெல்லாம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவருடைய அமலாக இருக்குது. அவருடைய தேவைக்கும் போக அதிகமாக அந்த அமலை அதிகப்படுத்திக்கிட்டே போறார். அப்போ கொடுக்குற நேரமெல்லாம்
காசு பணம், காசு பணம், சொத்து, இது இது அது அது, அதற்காகவே படித்தல், அதற்காக அடுத்து அப்கிரேட் ஆகிக்கொண்டே இருத்தல், இதற்காகவே அவர் இப்போ ஒரு லெவலில் இருக்காருன்னா அடுத்த ஆண்டர்பிரனர் ஆகிறோம், அதற்கு அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லிட்டு அவர் அதிலேயே முழுக்க முழுக்க மூழ்குவதால் அவருடைய எவ்வளோ கடமைகளுக்கு தேவையான அறிவையும் விட்டு விடுவார், அதை அமல் செய்வதை விட்டு விடுவார். கடைசியில் அவர் தன்னுடைய வேலைக்கு பின்னாடியே நாக்கை தொங்க விட்டு கொண்டு அலைவதுதான் அவருடைய நிலைமையாக ஆகிவிடும்.